ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். முடின்னு நினச்சிட்டு சுடு தண்ணியில் கையை விட்டுட்டேன். கை சுட்டு வச்சு புளியில் வர அந்த நார். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் அந்த பெல்லைக்கான ஆளில் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து டெய்லி நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு காட்டும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஈஸியான ரெசிபி தானே நமக்கு தோணும். ரசம் வைக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தான் தெரியும். ஒன்று விடாமல் ரசத்துக்கு என்னென்னலாம் போடுவோமோ அது எல்லாமே போடுவோம். சாப்பிடும்போது ஏதோ ஒன்று ரசத்தில் மிஸ் ஆகுது. நிறைய டைம் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஏதோ இந்த 2 வீக்ஸ் என்னை அறியாமலேயே ரசம் வந்துட்டு ஓரளவுக்கு சூப்பர் அப்படின்னு நானே சொல்ல மாட்டேன். சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு யாருக்கெல்லாம் ரசம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு ரசம்னா ரொம்ப பிடிக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு தக்காளி. நான் எடுத்துருக்கிற தக்காளி வந்துட்டு ரொம்ப மீடியம் சைஸ் தக்காளி. ரொம்ப குட்டி குட்டியாக தான் இருந்துச்சு. 5 எடுத்திருந்தேன். அதை மேலே உள்ள அந்த ஹார்டான பகுதியை வெட்டி எடுத்துட்டு கொஞ்சோண்டு தண்ணியில் தக்காளியை 2ஆக கட் பண்ணி வேக வச்சுட்டேன். கொஞ்சோண்டு தண்ணியில் வேக வச்ச தக்காளியை தனியாக எடுத்து ஆற வச்சுக்கலாம். அது கூடவே கொஞ்சோண்டு புளி. நான் வந்து புளி அதிகமாக சேர்த்திக்க மாட்டேன். அதுக்கு பதிலாக தக்காளி அதிகமாக போட்டு அந்த தண்ணியிலேயே ஊற போட்டு இப்போ வேக வச்ச தக்காளி தோலை நீக்கி எவ்வளோ நம்மளால் முடியுமோ அவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்துட்டு நல்லா தக்காளியை மசிச்சு எடுத்துக்கலாம். இப்போ தாளிக்க ஆரம்பிச்சார். எப்பவும் போல் நம்ம ஆயுதத்தை எடுத்து மேலே வச்சாச்சு. அடுப்பில் தேவையான அளவு எண்ணெய் காஞ்சதும் கடுகும் கொஞ்சோண்டு வெந்தயம் பொரிஞ்ச உடனே சீரகம், மிளகு, வரமிளகாய், கருவேப்பிலை, பூண்டு இப்போ அதெல்லாம் சேர்த்திக்கலாம். எண்ணெயில் லைட்டாக வதக்கி விட்டுட்டு வேக வச்ச தக்காளியை வந்து தோல் நீக்கிட்டு அது கூட புளி போட்டு அதையும் கரைச்சி எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை இப்போ ஊற்றிக்கலாம். சீரக மிளகு வந்துட்டு நம்ம மிக்சியில் போட்டு குறகுறப்பாக தான் அரைப்போம். இருந்தாலும் நான் அப்படி பண்ணாமல் பருப்பு கடையிற மற்ற வச்சுட்டு ஒன்றும் அதிகமாக இடிச்சு எடுத்துக்கிட்டேன். சின்ன முழு பூண்டையும் அது கூட சேர்த்து இடிச்சு எடுத்து இப்படி போட்டாலும் நல்லாயிருக்கும். ரசத்துக்கு அம்மியில் இடிச்சு போட்டாலும் சூப்பராக. ரசத்துக்கு இடிக்கிற கல்லும் வச்சுருக்கேன். அதை எடுத்து அதுக்குள்ளே போட்டு இடிச்சுட்டு மறுபடியும் அதே இடத்துல கழுவிட்டு வைக்கணும். பருப்பு மத்தில் இடிச்சு வைக்கிறதா கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி. வந்துட்டு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இது கூடவே பெருங்காயத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாம். லாஸ்ட்டாக ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு ஒரு டைம் கிளறி விட்டுக்கலாம். இல்லைன்னா சாப்பிடும்போது கொஞ்சம் போட்டுக்கலாம். ஃபைனலாக கொத்தமல்லி தழை ஆல்ரெடி க்ளீன் பண்ணி கழுவி தான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வச்சுருந்தேன். இருந்தாலும் ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுக்கும்போது ஒரு டைம் கழுவிட்டு இப்போ நம்ம ரசத்துக்கு போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் 1 வீக் ஆகியும் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த டிப்ஸ் லாஸ்ட்டில் சொல்லியிருக்கிறேன். கண்டிப்பாக ஃபுல் வீடியோ பாருங்கள். ஒரு சில பேர்லாம் ரசத்துக்கு வந்துட்டு இந்த வரமல்லி, முழு மல்லி இருக்கும் பார்த்தீங்களா, அதை போட்டு செய்வாங்க. அதுவும் சூப்பராக இருக்கும். ஆனால் எங்கள் வீட்டில் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் அந்த வரமல்லி போட மாட்டோம். இப்படி வச்சாலும் ரசம் சூப்பராக இருக்கும். சீரகம், மிளகு, பூண்டு இதெல்லாம் கரெக்டாக பார்த்து போடணும். அதே மாதிரி புளியும் தக்காளியும். காரத்துக்கு வந்துட்டு நான் அதிகமாக எதுவுமே போடல. பெப்பர் காரம் மட்டும்தான் இருக்கும். வரமிளகா ஒன்று தான் போட்டிருப்பேன். ஏன்னா நாங்கள் காரம் அதிகமாக சாப்பிட மாட்டோம். ஃபஸ்ட்டெல்லாம் ரசம் வச்சேன் அப்படின்னா 2 நாளைக்கு ரசம் வந்துட்டு அப்படியே இருக்கும். ஆனால் எல்லாமே கரெக்டாக போட்டு வைப்பேன். நிறைய தான் வைக்கிற மாதிரி எனக்கு தோணும். ஒரு நேரத்துக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு சில பேர்லாம் நான் எவ்வளோ போகிறேன்னா அந்த அளவு தான் வைப்பாங்க. ஆனால் வந்துட்டு 2 நாளைக்கு அந்த ரசத்தை வச்சுருப்பாங்க. ஆனால் அது எப்படின்னு தெரியல. ஆனால் நானும் அதே மாதிரி தான் வைக்கிறேன். இருந்தாலுமே அந்த ஒரு நேரத்துக்கு மட்டும்தான் வரும். அடுத்த நேரத்துக்கு மறுபடியும் ரசத்தில் சோறா சோத்தில் ரசமா அந்த மாதிரி தான் நாங்கள் சாப்பிடுவோம். ரசம்லாம் வச்சேன் அப்படின்னா ஊற்றியெல்லாம் நாங்கள் சாப்பிட மாட்டோம். ஊற்றி குடிப்போம். ரசம் நல்லா இருந்துச்சு அப்படி. ரசம் இப்போ நல்லா நுரக்கட்டி வந்துருச்சு. ஒரு கொதி வந்தோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ரசம் ரெடி ஆயிரும். பக்கத்து வீட்டில் ரசம் தாளிக்கும் போதெல்லாம் ஸ்மெல் வந்து அட்டகாசமாக வரும். நான் வீட்டில் தாளிக்கும் போது எனக்கு ஒரு ஸ்மெல்லு கூட வராது. இப்போ நம்ம ப்ராப்பராக ரசம் நல்லா வைக்கலையோ அப்படின்ட்டு எனக்கே உள்ள தோணிகிட்டே இருக்கும். எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா வைக்கிற ரசம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதில் ஒன்று வந்துட்டு எங்கள் அப்பா தக்காளியும் புளியும் எடுத்து கொடுக்கணும். சீரகம் கொஞ்சம் கம்மியாக போட்டு மிளகு கொஞ்சம் எச்சா போடுவாங்க. பூண்டு, கருவேப்பிலை இதெல்லாம் மொத்தமாக அம்மியில் போய் அரைச்சிட்டு வருவாங்க. தாளிக்கிறத மட்டும் என்கிட்ட விட்டுருவாங்க. இதில் வேற ஒரு கதை சொல்லுவாங்க. பண்ணுறதெல்லாம் அவங்க தான் எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க. நீ தாளிச்சு மட்டும் விடு, நீ தாளிச்சாதான் ரசம் சூப்பராக வரும். இருந்தாலுமே ரசம் நல்லா தான் வரும். ஏன்னா எல்லாமே கரெக்டாக அவங்க எடுத்து வச்சிருப்பாங்க. நம்ம சும்மா போயிட்டு எண்ணெய் கடுகு போட்டு தாளிக்கிறது மட்டும் தான் நம்ம வேலை. லாஸ்ட்டில் இந்த அடுப்பு ஆஃப் பண்ணுறது. ரசம் இந்த மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா அடுப்பு ஆஃப் பண்ணோன்னே நானும் எங்கள் அப்பாவும் ஒரு டம்ளரில் ஊற்றிட்டு குடிக்க ஆரம்பிச்சிடும். சூடாக குடிக்கும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக அப்போவே காலியாயிரும். இப்போ வந்துட்டு கொத்தமல்லி, கருவேப்பிலை இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படி வாங்கிட்டு வந்து அடுத்த நாள் வந்து கருவேப்பிலை உருவி எடுத்துட்டு கொத்தமல்லி தலை கிட்டி எடுத்து வச்சு ஒரு டைம் மட்டும் மண்ணு போகிற அளவுக்கு வாஷ் பண்ணி எடுத்துட்டு தண்ணி எல்லாம் வடிகட்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா வந்து எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சோ அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக. ரீசெண்ட் டேஸ் நான் இதை தான் ஃபாலோ பண்ணி ரெடி ஆகி ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. நிஜமாவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு விளாக்ல பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.